நம்ம தாவைக்கால ஓட்டையை போட்ட நம்ம சாட்டியனுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். வரும்போதே ஒரு கட்சி மோசமான கட்சியாக வருகிறது. எந்த கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் இல்லாம சொல்லு, அந்த இயக்கத்தோட கொள்கை என்ன? கொள்கை இல்லாம நாங்க இருக்க போறோம். அதான் என்ன சொல்லு, நான் இங்கே உட்கார்ந்து வேணா கேட்டு போறேன். என்ன கொள்கை சொல்லு, கொள்கை என்ன சொல்லுப்பா. உங்களுடைய கொள்கை என்ன என்று அவனத்தை கேட்டால் கொள்கைனா என்ன என்று கேட்கிற அளவில் தான் அந்த கட்சி இருக்கிறது. திராவிடமும் தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிறது கருவாடும் சாம்பாரும் சேர்ந்து கருவாட்டு சாம்பார் என்று சொல்றதுக்கு சமம். முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி. விஜய்கிட்ட கொள்கையை கேட்டா சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு அந்த கொள்கையில இருக்க வேணாம். கொள்கை ஓகே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஓகே. அடுத்து ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது திருக்குறள். உங்க கொள்கை என்ன? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் தெரியல. அது என்ன முதல்ல பிறப்புக்கும் உயிருக்குன்றது என்னது? குரூப்ல கேட்டறேன். குரூப்ல இதனால தான் சொல்றோம் கொள்கையற்ற கேள்விக்குறி. கேள்விக்குறி நக்கல்யா அவனுக்கு. டேய் வர வர ஓன் சேட்டில அதிகமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி உட்காருங்க. உட்காருங்க. போங்க. இல்லையா. ஆகச்சிறந்த அறிவாளிகள் எப்பா தாவேக்கா ஆகச்சிறந்த அறிவாளிகள். மாப்ள உன்னை பத்தியா மாமா கிட்ட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கேன். அடி சாமி, அவர்கள் மரத்திலே ஏற மாட்டார்கள். தாவேக்கா ஆகச்சிறந்த அறிவாளிகள். உங்களுக்கு ஏன் எரியறாங்க? தம்பி தம்பி தாவேக்கா தம்பி செல்லகுட்டி, லவ் யூ செல்லகுட்டி. உட்கார் செல்லகுட்டி. அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க. அவன் ஏதோ உங்க மேல உள்ள வன்மத்தை சொல்றான். உட்கார் தங்கம், பேசிக்கலாம். போடா நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சற போ. ஓடியா போடா. ஓடியா போடா மாலே போடா. நான் பஞ்சாயத்துல பேசறேன். இப்ப தாவேக்கா யாரும் தற்கூதின்னு சொல்லாதீங்கப்பா. ஆகச்சிறந்த அறிவாளிகள். நம்ம கேவலமானவங்க தான், அதுக்காக அவன் நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க நினைக்கிறாங்கடா. அதான் தாங்கிக்க முடியல. டிவிக்கு தான் ப்ரோ. கூட எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சிட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவன் கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்கின்ற கௌசியம் மாதிரியே கிடையாது. மடக்கு ஊதின்னு சொல்றாரு. அவருக்கு அரகறாரு சவுட். அவருக்கு அட பாவிகளா, அதெல்லாம் ஆளும் மயிரே இல்ல சார். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. சீமானாவது ஓமானாவது அவர் பழைய சாமான் சார். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. சாமான் சார். சீமான் இருக்கிறாருல சீமான், அவர் சொன்னாரு என் தம்பி வந்தா நான் தோல் கொடுப்பேன் மயிறு கொடுப்பேன்னாரு. ஏய் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. உனக்கு என்னடா தெரியும் அப்படிங்கிறாரு. அவனே பச்சோந்தி பையா. நல்ல வேலைப்பா, யாரும் பாக்கல. தருகொரி பையா அவன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவன் கிடக்குறான். காது என்னாச்சு? ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சா? தர்க்குரி தர்க்குரி தர்க் தர்க் தர்க்குரி தர்க்குரி தர்க் தர்க் ஒன்னு தர்க்குரி, இன்னொன்னு அறிகுறி, ஒன்னு கேள்விக்குறி, இன்னொன்னு ஆச்சரியக்குறி, ஒன்னு பாடை போடி வந்துட்டாருங்கிறாரு. நான் 2021 கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க மகதே விஜய் மக்கள் இயக்க தடவை மக்களுக்கு போய் நல்லபட்ட செஞ்சிருக்கான். யாரு செஞ்சிருக்கா? நோ ப்ராப்ளம். தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலயும் எங்க தளபதி மட்டும்தான் முன்னாடி நின்று ஜெயிக்க போறாரு. நீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க. ஐயோ ஐயோ, வச்சுட்டு என்ன பண்றது? அவனுக்கு யாராவது சொல்லுங்கடா. கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இதெல்லாம் மாவட்டம் இல்லடா, அதெல்லாம் அண்டை மாநிலம்னு. எனக்கு என் முன்னாடி வேணுமா விஜய் வேணும் கேட்டா சத்தியமா தளபதி தான். ஏன்னா பயில சொல்ல எனக்கு என் அம்மா அப்பா முக்கியமோ இல்லையோ, எனக்கு தளபதி தான் முக்கியம். என்ன என்ன எழவி அது? ஒருவேளை அவரை நேர்ல பாக்குற வாய்ப்பு கிடைச்சா என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க? செத்துருணும், சத்தியம் செத்துருணும். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. சும்மா லாஜிக்கே இல்லாம தர்க்குரி தர்க்குரி.
கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. அதே மக்களோட ஓட்டு வாங்க போற நாம தற்குறிகள்னா அப்ப இவ்வளவு நாள் அதே மக்கள் கிட்ட தானே நீங்க ஓட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க அந்த மக்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையும் நன்றியும் இதுதானா? ஏன் தற்குறி? என்டிடிவி ரிப்போர்ட்டரோட கழுத்துல துண்ட போட்டு இழுத்துட்டு வந்ததுனால அவன் தற்குறி. சூடா சுண்டலு விஜய் ரசிகர் பூரா மெண்டலு அப்படின்னு சொல்றாங்க, அதனால அவன் தற்குறி. மரத்துல ஏறி நின்று ஒரு தலைவர் பேசிட்டு போது தேங்காயை உடைச்சு தின்னுட்டு இருக்கான் பாருங்க, எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம, அதனால அவன் தற்குறி. ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. சாரி, ஸ்லிப் மை மைண்ட். நண்பா, நண்பி, அன்னைக்கு அந்த பள்ளத்துல இருந்து இவனை குணம் நினைச்சாண்டா தூக்கிட்டு வந்தோம். அப்புறம் தான் இவனுக்கு உயிர் இருக்குதே எங்களுக்கு தெரிஞ்சுது. ஆனா இவனுக்கு நினைவு மட்டும் திரும்பவே இல்லடா. எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய் அதான் சொல்றலடா. ஒன்னு இன்னொன்னு ரிப்பீட். அடங்கொம்மால ஒன்னு இன்னொன்னு. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அந்த அடிய. மை டியர் சார், மை டியர் அங்கிள், உனக்கே இந்நேரத்துக்கு சின்ன 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 பசங்க 4 பசங்க இருக்கணும்டா. நேரம் சுகர் பிபி எல்லாம் செக் பண்ற லெவலுக்கு வந்துருச்சு. நீ அங்கிள் கூப்பிட்டா சின்ன பையன் ஆயிருவியா? ஸ்டாலின் சார் வந்துட்டு அங்கிள்னு சொன்னாங்கல்ல, நீங்களே அங்கிள், எதுக்கு அவங்கள அங்கிள்ன்றீங்க? அது பண்ண கூடாது. ஆல்ரெடி டிசைட் பண்ணியாச்சு. என்னடா கற்பனை உலகத்தில் இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கமா? மக்களிடம் செல் அப்படின்னு சொன்ன அண்ணாவை கையில் எடுத்தோம். அவங்க சொன்ன மாதிரி மக்களை நோக்கி போறோம். ஆனா மக்களிடம் செல்னு சொன்ன அண்ணாவை மறந்தது யாரு? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான். ஏண்டா இந்த விஜய தொட்டோம்? வந்து தொட்டு பாருன்றாரு. யாரு தொட போறா? என்ன பண்ண போறா? வாட் ஆர் யூ டாக்கிங்? டாக் பாலிடிக்ஸ், நாட் அபவுட் பீப்புள். வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஃப் தி பீப்புள்? மக்களுக்கு என்ன செய்ய போறோம்னு சொல்றதை விட்டுட்டு எங்க தலைவன் வந்து தொட்டுப்பாரு அப்படின்னு என்ன தொட்டுப்பாரு அப்படின்னு சொன்னா யாரும் வந்து 4 பேரு வந்து அடிச்ச பிறகு இவங்க திருப்பி அடிப்பாங்களா? ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. தெரிஞ்சிக்க, புரிஞ்சிக்க. கரெக்டா இருந்தா புரட்டா. கரெக்டா? குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துருச்சு, அண்ணன் மேல வந்து பயம் வந்துருச்சு. பயமா அது கடிச்சிடாத. ஐயோ இவங்க வந்தா என்ன செஞ்சிருவாங்களோட்டு தான் இப்ப கூட SIR ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப இது தேவையே இல்லாத விஷயம். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. அந்த விஷயத்த கொண்டு வந்து இப்போ இது கொண்டு வந்திருந்தது கூட ஒரு எப்படின்னா ஒரு வயசானவங்க இப்ப முதல்ல ஓட்டு போட போறாங்க பாத்தீங்களா, முதல் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும். ஆனா வந்து நம்மளுக்கெல்லாம் அது செட் ஆகாது. இப்ப தேவையில்லாம இந்த இதுவை எடுத்து தேவையில்லாம பேசி இது ஒரு பிரச்சனையா போய் அந்த மாதிரி பைத்தியங்கள் நீங்க பார்த்தா எங்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிருங்க. உங்ககிட்ட வெரி குட் வெரி குட். அப்ப நான் வரேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அது உங்களுக்கு தான் தேவைப்படும். அப்ப நான் வரேன். நம்ம எதனா ஒண்ணு பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த வந்து ஒரு சின்ன மூலையில போய் வந்து போராட்டம் நடத்துறேன், சும்மா பேசுறேன் அப்படின்னு நாங்க எடுத்த பிறகுதான் அவங்க வந்து பண்றாங்களே. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து பயம்ன்றது மனசுல வந்துச்சு. வா 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 வா, நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சொல்லு. வா ராஜா. ஐயா ஜாலியில பிபி ஏறி
என் உயிரை கொடுத்தாச்சு என் தளபதி அந்த இடத்துல நிக்க வைப்பேன். இதுதான் என் குடும்பம் இருக்கு. என் குடும்பமே வேணாம், எனக்கு தளபதி தான் வேணும். 10 வருஷமா உனக்கு சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து 4 புள்ள பாக்கிய கொடுத்துருக்கேன். நான் யாரு யாரு புறம்போக்கா? ஒரு சினிமா எடுத்துக்குவோம். ஒரு கதை நாயகன் அவர் மக்கள் எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு போடுறாரு. அந்த மாநாட்டுல வில்லன்கள் பூந்து அங்க இருக்கிற மக்களை கொன்னுறாங்க அப்படின்னே வச்சுப்போம். வில்லன் இது ரியல் கதைக்கும் இந்த சினிமா கதைக்கும் சம்பந்தம். இது சினிமா. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா